Taste the Daily. வாணியம்பாடி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்ட பெண் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் உறவினர்கள் மருத்துவர்கள் முறையான சிகிச்சை அளிக்காததே காரணம் என கூறி மருத்துவமனையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி மில்லத் நகர் பகுதியை சேர்ந்தவர் ஆயிஷா ஜம்ருத். இவர் கடந்த 7ஆம் தேதி தலைவலி காய்ச்சல் காரணமாக வாணியம்பாடி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்படுகிறார். சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்ட 3 நாட்கள் ஆகியும் மருத்துவர்கள் செவிலியர்கள் முறையான சிகிச்சை அளிக்காமல் அலட்சியம் காட்டி வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் இரத்த பரிசோதனை செய்யப்பட்டு அதுக்கான பரிசோதனை முடிவுகளையும் அவர்களது உறவினர்களிடையும் தெரிவிக்கவில்லை எனவும் உறவினர்கள் தரப்பில் குற்றச்சாட்டு வைக்கின்றனர். திடீரென இன்று காலை 11 மணி அளவில் மருத்துவர்கள் சிகிச்சை பார்த்து சென்ற பிறகு அவருக்கான காரணம் மூச்சு திணறல் ஏற்பட்டு அதற்கான காரணம் என்ன என உறவினர்கள் கேட்ட பொழுதும் அவர்கள் சரியான முறையான பதில் அளிக்காமல் மருத்துவர்களும் செவிலியர்களும் அலட்சியமாக அவர்களை ஒரு தரக்குறைவாக பேசியதாகவும் அவருடைய தரப்பில் கூறப்படுகிறது. இந்த நிலையில் அவர் இரத்த பரிசோதனை செய்யப்பட்டு ஒரு 5 நிமிடங்களிலேயே அந்த மூச்சு திணறலால் பாதிக்கப்பட்டு அந்த பெண் உயிரிழந்து தற்போது உறவினர்கள் 100க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதே போலதான் கடந்த சில மாதங்களாக அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக வரக்கூடிய நோயாளிகள் பொதுமக்களை தரைக்குறைவாக பேசுவதும் அலட்சியமாக சிகிச்சை அளிப்பதுமாக இந்த மருத்துவமனையில் அவல நிலை ஏற்பட்டு வருவதாகவும் சமூக ஆர்வலர்கள் தரப்பில் குற்றச்சாட்டை வைக்கின்றனர். குறிப்பாக இந்த நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் ஏழை மக்கள் வசதி இல்லாமல் தனியார் மருத்துவமனைக்கு செல்ல முடியாமல் அரசு மருத்துவமனையை நாடி வரும் நிலையில் இது போன்ற உயிரிழப்பு ஏற்படக்கூடிய சூழலை ஏற்படுத்துவதுதான் இந்த நிர்வாக திறனற்ற அரசின் மருத்துவர்களின் லட்சணமாக உள்ளது என குற்றச்சாட்டை முன்வைத்து தற்போதும் உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கண்ணதாசன்.